வணக்கம் குழந்தைகளே. இன்றைய நம்ம கதையின் பெயர் பொன்முட்டை கணிதம். இது ஒரு சிறிய பெண்ணின் அற்புதமான பயணம் பற்றியது. அவளின் பெயர் சார்வி. அவள் பள்ளிக்கு செல்வதையும் புத்தகங்களை விரும்புவதையும் மிகவும் நேசிக்கும் மாணவி. ஆனால் ஒரு விஷயத்தில் அவளுக்கு கொஞ்சம் சிரமம். அது கணிதம். ஒவ்வொரு கணித வகுப்பிலும் சார்விக்கு தலை சுற்றுவது போலிருக்கும். கூட்டல், கழித்தல், வகுத்தல் எல்லாமே குழப்பமாக தெரியும். ஒரு நாள் பள்ளியிலிருந்து வந்தவுடன் சார்வி தனது புத்தகப் பையில் ஒரு ஒளிரும் முட்டையை காண்கிறாள். அது வெறும் முட்டையில்லை, ஒரு பொன் முட்டை. அது தங்கம் போல ஜொலிக்கிறது. அதிலிருந்து மென்மையான ஒலி ஒன்று வரும். "நீ கணிதத்தில் நன்றாக இல்லையா? நான் உதவுவேன்." அதற்குப் பிறகு ஒவ்வொரு முறையும் சார்வி ஒரு கணித பிரச்சனையைச் சந்திக்கிறாள். அந்த பொன்முட்டை தானாகவே பதிலைச் சொல்லும். சோதனைகள், வீட்டு வேலைகள் எல்லாம் அட்டகாசமாக சரியாகிவிடும். சார்வி சந்தோஷமாக இருக்கிறாள். எனக்கு இனிமேல் கவலையவே இல்ல என நினைக்கிறாள். ஆனால் ஒரு நாள் ஒன்று நடக்கிறது. அந்த பொன்முட்டை எதையும் சொல்லாமல் அமைதியாக இருக்கிறது. 5க்கு 3ஐ கழித்தால் என்ன என சார்வி கேட்கிறாள். பதில் வரவில்லை. அவளுக்கு பயமாகிறது. பொன்முட்டையை தட்டுகிறாள். ஏதும் நடக்கவில்லை. அப்போது பளீச் என ஒரு ஒளி. சார்வி அந்த பொன்முட்டையின் உள்ளே இழுக்கப்படுகிறாள். அவள் விழித்துக் கொள்ளும்போது ஒரு வித்தியாசமான உலகத்தில் ஹெர்செல்ஃப் பார்க்கிறாள். எல்லா மரங்கள், வீடுகள், வண்ணமயமான எண்கள் மற்றும் வடிவங்கள் போலிருக்கின்றன. இது கணித உலகம். இங்கே ஒரு அடையாளம் தெரிகிறது. நீயே சிந்தித்துக் கற்றுக்கொண்டால் எல்லாமே சுலபம். அதன்பின் சார்வி ஒவ்வொரு சவாலையும் தானாக எண்ணிப் பார்த்து முடிகிறாள். 4 கூட்டல் 5 10 குறைதல் 3 2 மடக்கம் 3. அவள் ஆச்சரியமாக உணர்கிறாள். நான் நன்றாகவே முயன்றால் எனக்கே முடியும். பூரண நம்பிக்கையுடன் அவள் அந்த கணித உலகத்தை தாண்டுகிறாள். அவள் கண் திறக்கிறாள். மீண்டும் தனது அறையில் இருக்கிறாள். அதன் பக்கத்தில் அந்த பொன்முட்டை இருக்கிறது. ஆனால் இப்போது அது மெதுவாக பேசுகிறது. "நீயே உன் புத்தியை நம்பும் வரை நான் பேச மாட்டேன். ஆனால் நான் எப்போதும் உன் அருகில் இருக்கிறேன்." சார்வி புரிந்து கொள்கிறாள். அதன் பிறகு அவள் ஒவ்வொரு கணிதத்தை ஆனந்த எண்ணங்களுடன் கற்றுக்கொள்கிறாள். இப்போது பொன்முட்டை இல்லாமலே. குழந்தைகளே, இந்த கதையில் நம்மை என்ன கற்றுக் கொடுக்கிறது தெரியுமா? அதிசயங்கள் உங்களுக்கு உதவலாம். ஆனால் உண்மையான வல்லமை உங்களுக்குள் இருக்கிறது. நீங்கள் முயற்சித்தால் எந்த ஒரு கணிதமும் அல்லது சிக்கலும் சாதாரணம்தான். மறக்காமல் நினைவில் வையுங்கள், உங்கள் புத்தி பொன்முட்டையை விட விலைமதிப்பற்றது. இந்த வீடியோவை லைக் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.